to our 89th online class for 5th standard mathematics revision. Here we are going to revise our chapter 17, 16, 15 and 14. 17th chapter perimeter and area. Perimeter na சுற்றளவு, area na அதாவது அந்த பிளேன்ல அந்த ஷேப் எவ்வளவு ஏரியாவோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி ஆஃப் எ பிளேன், ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய boundary, length of the boundary of the plane figure is called its perimeter. அதாவது இது ஒரு plane figure. சரியா? இதை சுற்றி இருக்கக்கூடிய அது சுற்றளவுன்னு சொல்லியாச்சு. அப்போ இதை சுற்றி எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி எழுதுறது தான் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே 1 சென்டிமீட்டர் தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 16 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஏரியான்னு பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளுக்கான பெரிமீட்டர், ஏரியா தெரிஞ்சிருக்கணுமா? இந்த ஃபார்முலா நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. பாருங்கள், இதில் வந்து இது வந்து ரெக்டாங்கிள், ஸோ பிரெத்து, லென்த்து. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா L plus B plus L plus B. அப்போ இங்கே 2L 2B இருக்குது. அதனால் 2 காமனாக எடுத்துகிட்டு 2 into L plus B. அப்புறம் ஏரியானா L into B. ஸ்கொயர் அப்படின்னா 4 into சைடு, எல்லா சைடுமே ஈக்குவல் சென்டிமீட்டராக தான் இருக்கும், ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் இங்கே 4 into சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது ஏரியா அப்படின்னா சைடு இன்ட்டு சைடு மட்டும். நெக்ஸ்ட் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்னால் இதுக்கு நீங்கள் பெரிமீட்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்குலேட்டல் அப்படின்னாலே எல்லா சைடும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ A plus Aனா அதை 3A, அதை என்ன சொல்லலாம்னா 3 into சைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் புக்கில் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சம்மில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சம்லாம் கேட்க மாட்டாங்க, இதனால நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. √3/4 A ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள், இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த ஆங்கிள், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குலேட்ரல் அப்படின்னாலே ஈக்குவலாக தானடா இருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றுமே 60 டிகிரியாக இருக்கும். ஸோ இதை சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அப்புறம் சம் ஆஃப் தி angles of equilateral triangle, அதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மேபி எந்த மாதிரியான ஒன் வேர்டில் வேணாலும் வரலாம். ஸோ சம் ஆஃப் அண்ட் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்னது? சம் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் தி ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏரியா. ஏரியா கேன் பி மெஷர்ட் இன் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்தில் தான் மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வித் சைடு 15 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா என்னது? ஏ சைடு இன்ட்டு சைடு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போனாலும் கூட இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியான்னு கொடுத்துட்டு எதை கொடுத்துருக்காங்க? சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு உனக்கு மெமரி வரணும். அதாவது சைடு, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா சைடு இன்ட்டு சைடு தான். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சைடு 15 சென்டிமீட்டர் தான், எல்லா பக்கமும் ஈக்குவல் சைடு தான். ஸோ சைடு இன்ட்டு சைடுனா இந்த 15 இன்ட்டு திரும்பவும் அதே 15. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? 4 இன்ட்டு லென்த் ஆஃப் த சைடு. ஸோ 4 இன்ட்டு லென்த் ஆஃப் த சைடு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஸோ 15. ஸோ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a rectangular tank is 17.5 meter long and 15 meter broad. Find its length area. ஸோ ரெக்டாங்குலர் டேங்க்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா யோசிங்க. ஒருவேளை ஞாபகம் வரலையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லாங்னா அதை லென்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது லென்த்து. சரியா? இங்கே ப்ராடுன்னு கொடுத்துருந்தாலும் சரி, பிரெத்து, வித்து, இது எல்லாமே சேம் மீனிங் தான். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத், அதோட ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ முதல்ல கிவன் கொடுக்குறத எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவில் எல் இருக்க பக்கத்தில் லென்த் எவ்வளவோ அதை போடுங்க, பிரெத் இருக்க பக்கத்தில் பிரெத் எவ்வளவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ரஃப் காலத்தில் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் 17 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி பெரிமீட்டர் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே என்னமா பண்ணணும்? பெரிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னா 2 into L plus B. ஸோ 2 into L இருக்க வேண்டிய இடத்துல 17னும் பிரெத் இருக்க வேண்டிய 9னும் போட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணி திரும்ப 2 into 26னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்மா சாப்டர் 16 ஆவரேஜ். ஆவரேஜ்னா ஆவரேஜ் சராசரி, தமிழில் சொல்லணும்னா சராசரி விகிதம் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. டு ஃபைண்ட் தி ஆவரேஜ், ஆவரேஜை கண்டுபிடிக்கணும்னா ஆட் தி நம்பர்ஸ் அண்ட் டிவைட் தி சம் பை தி நம்பர் ஆஃப் ஆடன்ட். அதாவது உனக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதோட சம்னா என்னது? ஆட் பண்ணி கிடைக்கும் இல்லையா ஆன்சர். அந்த ஆன்சரை எத்தனை நம்பர் ஆஃப் ஆடன்ட் கொடுத்துருக்காங்களோ அதால் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஆடன்ட்னா பார்த்துக்கோங்க, இப்போ ஒரு அடிஷன் இருக்குன்னா இதில் எத்தனை ஆடன்ட் இருக்குது? 1 2 3. இங்கே 3 ஆடன்ட் இருக்குது. இது மூணையும், இந்த 3 நம்பரையும் நீங்கள்
டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 18 கிடைக்கும். சரியா? பாருங்கள், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர்ஸ் பை சம் ஆஃப் ஆடண்ட். ஆடண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை நம்பர் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆடண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க. 1 2 3, அப்போ 3 நம்பர். இது ஆடண்ட். சம் ஆஃப் தி ஆடண்ட்னா 3 அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் த நம்பர்ஸ்னால் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணி அதோட சம்மை தான் இங்கே எழுதணும். பாருங்கள், ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ பாருங்கள் 3 8 10 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, ஆவரேஜாக என்னது சம் ஆஃப் நம்பர்ஸ் பை சம் ஆஃப் ஆடண்ட். பாருங்கள், நம்பர் ஆட் பண்ணுறாங்க 3 + 8 + 10 போட்டாங்களா. சம் ஆஃப் ஆடண்ட்னா இங்கே எத்தனை ஆடண்ட் இருக்குது? 1 2 3. இந்த 3 அவங்க இங்கே போடலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எத்தனை நம்பர் ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம ஆடண்ட்னு சொல்கிறோம். ஸோ 1 2 3, இங்கே 3 நம்பர் கொடுத்ததுனால 3 போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21 கிடைக்கும். 21/3னா லாஸ்ட்டு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 3 8 and 10 வந்து என்னதுமா? 7. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இங்கே மினிட்ஸாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர்ஸ் பை சம் ஆஃப் ஆடண்ட் தானமா. இந்த மினிட்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல எழுதி லாஸ்ட் மினிட்ஸ்னு போட்டுக்கோங்க. பை எத்தனை மினிட்ஸ் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. ஸோ 5. சம் ஆஃப் ஆடண்ட் வந்து 5. ஸோ ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லா சம்முமே அப்படி தான் இருக்கும். இங்கே ஆவரேஜ்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்களே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த நம்பரை ஆட் பண்ணுங்க அப்படின்னு, இந்த மினிட்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த நம்பரையே எடுக்கணும். ஸோ அதுக்கு எந்த நம்பரை எடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் 5 நான் ஜீரோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஃபிஃப்த் டேபிள் இருக்கு இல்லையாடா, அதில் 5 நம்பரை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கே ஏன் நான் ஜீரோன்னு போட்டிருக்காங்கன்னா, ஜீரோனா ஜீரோ, நான் ஜீரோனா ஜீரோ இல்லாத நம்பர். அப்போனா என்ன வரும்? 1 2 3லேருந்து எல்லாமே வரும், அப்படி தானே. ஸோ அப்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் 5 மல்டிபிள்ஸ் என்னது? 5 10 15 20 25. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 5 நான் ஜீரோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா 5 10 15 20 25 5 நம்பர் இருக்கா. அப்போ ஆவரேஜுக்குள்ள ஃபார்முலா எழுதுங்க. அப்புறம் 5 ஆட் பண்ணி பை 5 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். 1 2 3 4 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் சாப்டர் 15 கமர்ஷியல் அரித்மெட்டிக். கமர்ஷியல் அரித்மெட்டிக்கில் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு யுனைட்டரி மெத்தட். யுனைட்டரி மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ மொத்தமாக ஒரு 4 பொருளுக்கான விலையை கொடுத்துட்டு 4 பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படின்னா 10 பொருளுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 4 சாக்லேட்டுக்கு 20 ரூபாய் அப்படின்னா 10 சாக்லேட்டுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 சாக்லேட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிப்போம். அப்படி தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதை தான் யுனைட்டரி மெத்தட் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இஃப் த காஸ்ட் ஆஃப் 4 கேண்டில்ஸ், 4 மெழுகுவர்த்தியோட விலை 8 ரூபாய். அப்போ ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் 15 கேண்டில்ஸ். அப்போ 15 கேண்டில்ஸோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் ஆஃப் 4 கேண்டில்ஸ் 8 rupees. சரியா? அப்புறம் காஸ்ட் ஆஃப் 1 கேண்டில், ஒரு கேண்டிலோட விலைனா இந்த 8 இந்த 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு கேண்டிலோட விலை தெரிஞ்சிடும் 2 ரூபாய். அப்போ காஸ்ட் ஆஃப் 15 கேண்டில்ஸ் அப்படின்னா இந்த 15 இன்ட்டு நம்ம ஒரு கேண்டிலுக்கு 2 rupees தானே கண்டுபிடிச்சோம், அந்த 2. ஸோ காஸ்ட் வந்து 30 rupees. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம்? டிவிஷன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டிவிஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து கண்டுபிடிச்ச ஆன்சரோட என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். இதை தான் யுனிட்டரி மெத்தடுங்கிறாங்க. ஒரு கேண்டிலுக்கு ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு 15 கேண்டிலுக்கு அவங்க கேட்டிருக்க ஆன்சர் 15 கேண்டில்ஸ் தான். ஸோ 15 கேண்டிலுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். பர்சன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர் 100 அப்படின்னு அர்த்தம். இந்த சென்ட்டுக்கு அர்த்தம் வந்து 100 அப்படின்னு அர்த்தம். பெர் சென்ட்னா என்னமா அர்த்தம்? பெர் 100 அப்படின்னு அர்த்தம். இப்போ கன்வர்ஷன் பிட்வீன் பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்றுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? 13/15 இன்ட்டு 100ன்னு போடுறோம். நமக்கு என்ன கிடச்சிருச்சு? பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். ஸோ டிவைடட் பை 100 போட்டோன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பாருங்கள், ஒரு பேனாவோட வாங்குற விலை, நம்ம வாங்குறது 10 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ அது காஸ்ட் ப்ரைஸ். அதே பேனாவை நம்ம செல்லிங், அது சோல்டு பண்ணுறோம், அதாவது விற்கிறோம். விற்கிறப்ப அதை 15 ரூபான்னு விற்கிறோம். அப்போ பாருங்கள், வாங்கினது 10 ரூபாய், விற்கும் போது 15 ரூபாய். அப்போ நமக்கு இதில் லாபமா நஷ்டமா? லாபம் தானமா. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா எஸ்பி கிரேட்டர் தென் சிபி. எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும், விச் இஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென்சில் 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதை விற்கிறோம். விற்கும் போது அதை 4 ரூபான்னு விற்கிறோம். இப்போ சொல்லுங்கள், நம்ம 5 ரூபாய்க்கு நம்ம காஸ்ட்
காஸ்ட் நிறையா கொடுத்து வாங்கிட்டு அதை விற்கும் போது கம்மியான விலையில் விற்கும் போது நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா? எஸ், லாஸ். சரியா? சிபி நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டராக இருக்குது, வாங்குற விலை அதிகமாக இருக்குது, நம்ம விற்ற விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஸோ அதோட ஃபார்முலா சிபி மைனஸ் எஸ்பி. இந்த ஃபார்முலாஸ் இல்லாமல் இந்த இதில் எந்த சமம் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாஸை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபாய், செல்லிங் ப்ரைஸ் 4 ரூபாய், 5லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 1 ரூபி. இந்த 1 ரூபிங்கிறது லாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா, வாங்குற விலை ப்ளஸ் லாபம். 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், நான் விற்கும் போது 5 ரூபாய் லாபம் வச்சு விற்றேன். அப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பேன் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். சரியா? அப்போ எஸ்பி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி வாங்கும்போது நான் 5 ரூபாய்க்கு வாங்குறேன், எனக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். அதில் நான் விற்கும் போது எனக்கு அது 1 ரூபாய் நஷ்டமாகுது. அப்போ நான் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பேன் பாருங்கள். இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ். இதுவும் ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும். சம்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மாடலில் வேறு ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. Potter bought a gift for rupees 4030 and sold it at a profit of rupees 520. Find the selling price of the gift. நார்மலாக யோசிங்க, பாட்டர் வந்து ஒரு கிஃப்ட்டை வாங்குறாரு 4030 ருபீஸ்க்கு. வாங்கிட்டு அது என்னவோ தெரில விற்கிறாரு. சோல்டுனா என்னது? விற்கிறாரு. விற்கும் போது அவருக்கு ப்ராஃபிட், அவருக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கிறாரு. எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்குது? 520 ருபீஸ். அப்போ அந்த கிஃப்ட்டை பாட்டர் எத்தனை ருபீஸ்க்கு விற்றுருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தான் தெரியும் இல்லையாமா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, விற்கிற விலையை கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி தானே அவங்க விற்பாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ண விலையை தானே அவங்க விற்றுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கிஃப்ட்னு சொல்லி எழுதிக்கிறோம், அப்புறம் ப்ராஃபிட்னு சொல்லி ப்ராஃபிட்டை எழுதிக்கிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கிஃப்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணணும்? சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். அந்த சிபி என்ன, ப்ராஃபிட் என்ன, ரெண்டையும் போட்டுட்டு ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு என்ன எழுதணும்? இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி கிஃப்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 4550. அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம இங்கே கீழே எழுதுகிறோம். நெக்ஸ்ட், Kanchan bought a second-hand television for rupees 8,690. She spent rupees 1,200 on its repair. She sold the television for rupees 10,000. Find her gain or loss. நல்லா கவனிங்க. கஞ்சன் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் டெலிவிஷன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு விற்கிறோம் இல்லையா, அதை தான் செகண்ட் ஹேண்ட் டெலிவிஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு டெலிவிஷனை வாங்குறாங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு அப்படின்னா, டெலிவிஷனாக ஒன்றும் இல்லை, டிவி. சரியா? 8,690 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. அவன் என்ன நல்லா ஓடுறதை கொடுக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் ரிப்பேர் இருக்கும். ஸோ ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 1200 ருபீஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கஞ்சன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ரிப்பேருக்காக. அப்போ அதுக்கப்புறம் அந்த டிவியை அவங்க விற்கிறாங்க. கஞ்சனே செகண்ட் ஹேண்டில் டிவியை வாங்கி அதை ரிப்பேர் முடிச்சுட்டு திரும்ப அதை விற்கிறாங்க. விற்கும் போது எவ்வளோ ருபீஸ்க்கு விற்கிறாங்க? 10,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க விற்கும் போது அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டெலிவிஷன் வாங்கின விலை, கஞ்சன் வாங்கின விலை இது. ருபீஸ் ஸ்பெண்ட் ஆன் இட்ஸ் ரிப்பேர், அதோட ரிப்பேருக்காக அவங்க எவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 1200 ருபீஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் யர் டிவியோட மொத்த இப்போ ரிப்பேருக்கானதையும் தானே அவங்க தானே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த டிவியோட சேர்ந்தது தானம்மா. அதனால இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆட் பண்ணும் போது இதை பாருங்கள், 9,890 ருபீஸ் கிடைக்குது. சரி, இப்போ அவங்க அந்த டிவியை விற்கிறாங்க, சோல்டு பார்த்தீங்களா, விற்கிறாங்க. ஸோ விற்கும் போது எவ்வளோ ருபீஸ்க்கு விற்கிறாங்க? 10,000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் எவ்வளோமா? 10,000. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா? வெரி குட், செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, விற்கிற விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஹியர் செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர், காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென், ஹியர் செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் எஸ்பியாக இருக்கும். அப்போ நமக்கு கெயின் தான். சரியா? கெயின் தான் எடுது எஸ்பியிலேருந்து, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 10,000லேருந்து 9,890 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 110 ருபீஸ் உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 14, டைம் அண்ட் டெம்பரேச்சர். டைம் தெரியும் சரியா? அனலாக் கிளாக்கில் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று அனலாக் கிளாக்கு, டிஜிட்டல் கிளாக்கு. அனலாக்னா நம்ம வீட்டில் மாட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிளாக்கு. அதில் 2 ஹேண்ட் இருக்கும், ஹவர்ஸ் ஹேண்டு, மினிட்ஸ் ஹேண்டு. ஹவர்ஸ் ஹேண்டை வந்து 2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 7 பக்கமாக இருக்குது. அப்போ 7 கூட 5 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 5 35. சரியா? ஸோ 2:35 தான் இங்கே டைமு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே கொடுத்துரும் 9:30. அப்போ 9ங்கிறது ஹவர்ஸாக இருக்கும், 30ங்கிறது மினிட்ஸாக இருக்கும்.
இப்போ யூனிட்ஸ் ஆஃப் டைம் அதாவது ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இதுதான் சரியா. இப்போ 1 hour ஈக்குவல் டு எத்தனை மினிட்ஸ்னா 60 மினிட்ஸ். 1 hour ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே இது ஹவர்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 60. அப்போ கொடுத்துருக்க ஹவரை 3000 அதாவது 60 × 60 இந்த ரெண்டு 60ஆலையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு செகண்ட்ஸாக மாறிடும். இன்கேஸ் செகண்டாக கொடுத்துட்டு மினிட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம 60ஆல் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் 1 seconds ஈக்குவல் டு 1/60 minutes அப்படின்னு இருக்கும் சரிங்களா. 1/60 மினிட்ஸ்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 minute ஈக்குவல் டு 1/60 ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஹையர்லேருந்து லோயருக்கு போனீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க, லோயர்லேருந்து ஹையருக்கு போனீங்கன்னா டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இயரு, மந்த்து, வீக்கு, டேஸ் எல்லாமே. 1 year ஈக்குவல் டு 12 month, 1 month ஈக்குவல் டு 4 weeksஆக இருக்கும். அதே இது 1 month ஈக்குவல் டு 30 days சரியா. 1 week ஈக்குவல் டு 7 days ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஹையர்லேருந்து லோயருக்கு போகும்போது மல்டிப்ளை பண்ணுறோம். இன்கேஸ் லோயர்லேருந்து ஹையருக்கு போகிறோம் எப்படி டேஸை வீக்ஸாக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 7ஆல் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு வீக்கில் 7 days இருக்கும். அதனால கொடுத்துருக்க டேஸை 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். இன்கேஸ் டேஸை மந்த்தாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்க டேஸை 30ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் சரியா. அப்புறம் வீக்ஸில் கொடுத்துருப்பாங்க 12 weeks 13 weeks இதை மந்த்தாக மாற்றுங்க அப்படின்னா அந்த 12 அல்லது 13 அப்படிங்கிறத நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மந்த்தாக மாறிடும். ஏன்னா ஒரு மந்த்தில் 4 weeks இருக்கும். அதனால வீக்ஸை மந்த்தாக மாற்ற சொன்னாங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் மந்த்தை இயராக மாற்ற சொன்னாங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணணும் சரியா. நெக்ஸ்ட் கன்வர்ஷன். கன்வெர்ட் 3 hours 12 minutes into minutes அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் மினிட்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த 12 ஆல்ரெடி மினிட்ஸில் தான் இருக்குது. இந்த 3 மட்டும் தான் ஹவர்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த 3 கூட 60ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 1 hour ஈக்குவல் டு 60 minutes நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 3 hours ஈக்குவல் டு 3 × 60 180 minutes. இப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை இங்கே எழுதியிருப்போம் which is equal to இந்த 3 hours என்னவா மாறிச்சு 180 minutes. 180 minutes plus 12 minutes which is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் 2 டைம் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னாங்க சப்ராக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்மா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 3 minutes 31 secondsஐயும் 2 minutes 40 secondsஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் தானே அது அப்படியே எழுதுங்க 3 minutes 31 seconds. செகண்டாக இருக்கிறது 2 minutes. ஸோ மினிட்ஸ்க்கு நேர 2 minutes. அப்புறம் 40 seconds 40 seconds. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட்ஸை தான் ஆட் பண்ணணும் அப்படி தானேம்மா. இந்த சைட்லேருந்து தானே போவோம். ஸோ 31ஐயும் 40ஐயும் நீங்கள் எப்படின்னா இப்படி மொத்தமாக கால்குலேஷன் அதாவது ஒரு அடிஷனுக்கும் டைமை வச்சு வரக்கூடிய அடிஷனுக்கும் சப்ராக்ஷனும் இந்த மாதிரி கால்குலேஷன் பாட்டு கீழே இருக்கணும். பாருங்கள் இந்த 31ஐயும் 40ஐயும் தான் ஆட் பண்ணுறீங்க. அப்போ 31 + 40 செகண்ட்ஸ். இது செகண்ட்ஸ் தானே. அந்த செகண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 71 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த 60 இருக்குது பார்த்தீங்களா. அந்த 60 என்னவா மாறிடும் 60 செகண்ட்ஸ்னால் அது 1 minute தானம்மா. ஸோ இந்த 60 செகண்ட்ஸ் என்னவா மாறுது 1 minute மாறி இங்கே மேலே போயிடுது. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது இல்லை 1 minute 11 செகண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. அந்த 60 1 minute இருக்கும். இந்த லெவல் செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ செகண்ட்ஸோட போர்ஷனுக்கு நேராக இந்த 11 செகண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். இந்த 1 minute எங்கே போயிடுது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஜாயிண்ட் ஆயிடுது. இப்போ பாருங்கள் 1 + 3 4 4 + 2 6 இங்கே என்னவா இருக்கும் 6 minutesஆக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்ராக்ட் 2 hours 40 minutes 50 seconds. இங்கே ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் எதுலேருந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க 4 hours 25 minutes 31 secondsலேருந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே என்ன எழுதியிருக்காங்க 4 hours அப்புறம் 25 minutes அப்புறம் 31 seconds ஓகேவா. அதுக்கடுத்து 2 hours ஹவர்ஸ்க்கு நேராக 2 hours மினிட்ஸ்க்கு நேராக 40 minutes செகண்ட்ஸ்க்கு நேராக 50 seconds எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒவ்வொன்றா பார்க்கக்கூடாது. அதாவது 1 நான் 0 கழிக்க போகிறேன் 3 5 கழிக்க போகிறேன் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இது மொத்தமாக 31 50 சப்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முடியுமாம்மா 31 50 சப்ராக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது அப்படி தானே. அப்போ இது என்ன பண்ணும் இந்த செகண்ட்ஸ் என்ன பண்ணும் மினிட்ஸில் போய் பாரோ வாங்கும். மினிட்ஸில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது 25 minutes. அது 1 minute கொடுக்கும் சரியா. அப்போ இங்கே மினிட்ஸ் என்னவா மாறிடும் 24 minutesஆக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய 1 minute செகண்ட்ஸ் பக்கம் போகும்போது 60 secondsஆக மாறிடும். ஏன்னா 1 minute ஈக்குவல் டு 60 seconds தானம்மா. அப்போ இங்கே இருக்க ஒரு மினிட்டு செகண்ட்ஸ் பக்கம் போகும்போது என்னவா மாறிடும் 60 secondsஆக மாறிடும். அப்போ பாருங்கள் இந்த 31 கூட 60 ஆட் பண்ணி பார்க்கணும். 31 கூட 60 ஆட் பண்ணி பாருங்கள் 91 இருக்கும். இப்போ இந்த 91லேருந்து இந்த 50 சப்ராக்ட் பண்ணலாமா. ஸோ 50 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் 41
41 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த 41 செகண்ட்ஸை இங்கே எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 24 இருக்குது, இங்கே 40 இருக்குது. 24 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸை சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹவர்ஸ்லேருந்து இந்த மினிட்ஸ் பாரோ வாங்கும். இங்கே 4 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ 1 ஹவரை இதை பாரோ கொடுக்கும். ஏன்னா இது ஹவர்ஸாக தானே இருக்கும், இதில் இருக்கிறது ஃபுல்லாக ஹவர்ஸ் தான். அதனால இது 1 ஹவரை கொடுக்குது, இது 3 ஹவர்ஸாக மாறிடுது. இந்த 1 ஹவர் ஈக்குவல் டு எத்தனை மினிட்ஸு? 60 மினிட்ஸ். அப்படி தானே? அப்போ இந்த 24 கிட்ட போகும்போது இந்த என்னவா மாறிடுது? 60 மினிட்ஸாக மாறிடுது. அப்போ இந்த 24 கூட 60 ஆட் பண்ணி பாருங்கள், மினிட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 24 கூட 60 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 கிடைக்கும். அந்த 84லேருந்து இந்த 40யை சப்ராக்ட் பண்ணலாம்ல, பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 44 மினிட்ஸ். எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் இது 3 ஹவர்ஸ், இது 2 ஹவர்ஸ். ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ 1 ஹவர்ஸ். இந்த மாதிரி தான் சப்ராக்ஷன் செய்யணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இயர்ஸு, மந்த்து, டேஸை முதல்ல ஆட் பண்ணுங்க. எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், 35 டேஸ் கிடைக்குது. 30 டேஸ் தான் நம்ம அலவுடு. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 30 + 5ன்னு பிரிக்கலாமா? இந்த 30ங்கிறது என்னவா மாறிடும்? 1 மந்த்தாக மாறும். 30ங்கிறது என்னவா மாறுது? 1 மந்த். இந்த 5ங்கிறது என்னது? டேஸாக இருக்கும். சரியா? அப்போ 5 மட்டும்தான் இங்கே எழுதுவோம். இந்த 1 மந்த் வந்து இந்த பக்கம் பரவாயிடும். அப்போ இங்கே என்னவா இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 7 + 1 8, 8 + 6 எவ்வளவுமா? 14 இருக்கும். 14 மந்த்து. சரியா? இந்த 14 மந்த்துனா 12 மந்த் 1 இயர்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 12 + 2 அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ 12ங்கிறது இயர், 2ங்கிறது மந்த். அந்த 2 மந்த்தை மட்டும் தான் இங்கே எழுதணும். அந்த 12 இயர் 1 இயராக மாறிடும். 12 மந்த் 1 இயராக மாறிடும் இல்லையா? அந்த 1 இந்த பக்கம் போயிடுச்சு. சரியா? 1 + 8 9, 9 + 7 16 இயர்ஸ் அப்படின்னு போடலாம். வீக்ஸோட கேல்குலேஷனும் அப்படி தான். சப்ராக்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா டேஸ் 2 டேஸ்லேருந்து 4 டேஸாக சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்ஸ்லேருந்து இதை பாரோ வாங்கும். 1 வீக் ஈக்குவல் டு ஹவு many டேஸ்? 7 டேஸ். அப்போ இந்த 2 கூட 7 ஆட் ஆனால் 9, 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 5. ஸோ 5 டேஸ் அப்படின்னு எழுதணும். இதுதான் பாரோ கொடுத்துருச்சு இல்லையா? அப்போ இங்கே 6 இருக்கும். 6லேருந்து 4 வீக்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் அப்படின்னு ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருங்கிறது ஒரு மெஷர்ஸ் டு டிஸ்கிரைப் ஹவு ஹாட் ஆர் கோல்டு சம்திங் இஸ். அதாவது ஒரு பொருளோ ஒரு உயிரினமோ எவ்வளோ சூடாக எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த டெம்பரேச்சர். தெர்மாமீட்டர் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். தெர்மாமீட்டர் தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட் வந்து மெட்ரிக் சிஸ்டம் படி சொல்லணும்னா டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறோம். இதே இது ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் சொல்லணும் அப்படின்னா அது ஃபாரன்ஹீட்லையும் சொல்லிக்கலாம், செல்சியஸாகவும் சொல்லிக்கலாம். நார்மல் பாடி டெம்பரேச்சர். இதே இது டிகிரி செல்சியஸில் ஒரு நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 37 டிகிரி செல்சியஸ். இதே இது உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆயிரும். ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறதா இருந்தால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி வாட்டர் பாயில் ஆகுறது 100 டிகிரி செல்சியஸ், இது 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இந்த ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா, அதாவது டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்கிறத டிகிரி செல்சியஸ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட்டில் என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சர்லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணணும். இன்ட்டு 5/9. சரியா? அப்போனா என்ன பண்ண முடியும்? இதை வந்து சிஎஃப்னு வச்சுக்கோங்க. சிஎஃப்னா முதல்ல 32 சப்ராக்ட் பண்ணி 5/9 மல்டிப்ளை பண்ணணும். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 90 கிடைக்குமாமா? அப்புறம் 5/9 1 9 is 9, 10 9s are 90. அப்போ 10 × 5 50 டிகிரி செல்சியஸாக இது மாறி இருக்கும். அப்போ 122 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது 50 டிகிரி செல்சியஸாக மாறி இருக்கும். இது ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரிக்கு மாற்றுறது. ஸோ எஃப்சின்னு வச்சுக்கோங்க. இதை எஃப்சினா 32 சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5/9 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸில் இருக்கிறத ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும். பாருங்கள், இப்போ ஃபாரன்ஹீட்டில் தான் நமக்கு ஆன்சர் தேவைப்படுது, அப்படி தானே? ஸோ ஃபாரன்ஹீட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டிகிரி செல்சியஸ் கூட முதல்ல 9/5 அங்கே 5/9 மல்டிப்ளை பண்ண பார்த்தோம். இங்கே 9/5 முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 32 ஆட் பண்ணணும். அங்கே என்ன பண்ணோம்? 32 சப்ராக்ட் பண்ணோம், அப்படி தானேம்மா? ஸோ இங்கே 32 ஆட் பண்ணுறோம். பாருங்கள், டிகிரி செல்சியஸில் இங்கே என்ன இருக்குது? 80 இன்ட்டு 9/5 plus 32. So 1 5 is 5, 16 5s are 80. அப்போ 16 into 9 plus 32. ப்ராக்கெட்டில் இருக்கிறதான ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ செஞ்சோம் அப்படின்னா 144 கிடைக்கும் ப்ளஸ் 32. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 176 டிகிரி ஃபாரன்ஹீட். ஏன்னா நமக்கு இங்கே ஃபாரன்ஹீட்டில் தான் தேவை ஆன்சர். பார்த்தீங்களா? அப்போ ஆன்சர் வந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். therefore 80 டிகிரி செல்சியஸ் வந்து 176 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மாறிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிவைஸ் தீஸ் 4th chapter. We will meet in our next class. Thank you.